ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா சட்னி. இது ஒரு ஆந்திரா டிஷ். இது நல்லா காரசாரமான ஒரு துவையல். இதை நம்ம ஊர்லலாம் வந்து புளிச்சக்கீரை துவையல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து இலையை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 3 பீஸ் போல் பெருங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வரமிளகாய், 10 காஷ்மீரி சில்லி, 3 ஸ்பூன் மல்லி, ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுக்கலாம். முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது ஜீரகத்தை ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மல்லி, இது எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது காஷ்மீரி சில்லியும் வரமிளகாவும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது ஆறின உடனே இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் இந்த எண்ணெய் கூடவே இன்னும் ஒரு 100 ml போல் எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கடுகு முதல்ல, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான ஒரு கட்டு புளிச்சக்கீரையை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசிக்கங்க. 1லேருந்து 3 தடவைக்கு நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே இந்த புளிச்சக்கீரையை எண்ணெய் சூடாக இருக்குது இல்லைங்களா, அந்த கடாயிலே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கும் போது இது வதங்க நல்லா சுருண்டு வரும். இப்போது இந்த கீரை நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு கொரகொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கீரையும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடரும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும் கீரை. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல்லாக வேணும்னாலும் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், இது பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பெரட்டி விடுங்க. இது நல்லா வதங்கி வரும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த கோங்குரா சட்னியை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு முதல்ல நீங்கள் இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இதோடைய நிறை குறைகளை எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.